Hello மக்களே, வெல்கம் டு அவர் ஏஹெச்ஆர் கன்சல்டன்சி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, டிகிரி முடித்ததும் உங்களுக்கான வேலை கிடைக்காம இருந்திருக்கும். ஹெச்ஆர் சைட்லேருந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களோட ஸ்கில் சாட்டிஸ்ஃபைஸ்டாக இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு நான் வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதுங்க. ஸோ திஸ் இஸ் சீனிவாசன், ஹெச்ஆர் ஆஃப் ஹெச்ஆர் கன்சல்டன்சி. பிஎம்கேவிஒய்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னா என்னன்னு தானே கேட்குறீங்க. பிரதான் மந்திரி கேஷுவல் விகாஸ் யோஜனா என்று சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பெஸ்ட் ஸ்கீம் சொல்லுவேன். ஏன்னா அதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்கில்ஸ் அண்ட் ஆல்சோ இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, அப்புறம் ஜாப் சீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஜாப்பை நீங்கள் கோர்ஸ் முடித்தோடனே அவங்களே ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பிஎம்கேவிஒய், அதாவது பிரதான் மந்திரி கேஷுவல் விகாஸ் யோஜனா, அது எதுக்கு நீங்கள் கற்றுக்கணும்னு உங்க சைட்லேருந்து கேட்பீங்க. ஸோ அது நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒருத்தர் வந்து பிகாம் முடிச்சிருக்காரு, இன்னொருத்தர் வந்து பிகாம் ஐடி முடிச்சிருக்காரு. ஸோ பிகாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜென்ரலாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக லேர்ன் பண்ணீங்க. ஸோ பிகாம் ஐடி வந்து ஜென்ரலும் லேர்ன் பண்ணுவாங்க, ஐடி செக்டார் கோடிங் பைத்தான் லைக் தட் லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அப்போது ஹெச்ஆர் சைட்லேருந்து எனக்கு வந்து கோடிங் சைட்லேருந்து ஒரு ஆள் வேணும்னா, ஸோ அந்த ஐடி செக்டார் பிகாம் முடித்தவங்களும் எடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இது தவிர்க்கிறதுக்கு இந்த பிஎம்கேவியை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ரிலேட்டடாக கோர்ஸ் வேணுமோ நீங்கள் ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். சம் பெய்டு கோர்ஸும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க வித் கவர்மெண்ட் ரெகக்னைசரோட. ஸோ இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதாவது ஹூ கேன் அப்ளை, அதாவது 12th முடிச்சிருந்தாலும் சரி, 10th முடிச்சிருந்தாலும் சரி, எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி, ஜாப் சீக்கராக இருந்தாலும் சரி, ஸோ என் கெரியரில் நெக்ஸ்ட் லெவல் போகணும் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஸ்கீமை கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன கோர்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு தானே கேட்குறீங்க. இதில் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக, அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் எலக்ட்ரிக்ஷன் ரிலேட்டடாக, அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக, லாஜிஸ்டிக் ரிலேட்டடாக, எல்லா ரிலேட்டடாக கோர்ஸும் இதில் இருக்குது. சம் கோர்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, சம் லைவ் லேர்னிங்களும் இருக்குது. அதாவது ஒரு கம்பெனியே உங்களுக்கு கோர்ஸ் வந்து எப்படி எப்படி எடுக்கிறாங்களோ அதேமாரி அதுலேயும் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி இதை ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதில் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும்னா, உங்களோட ஃபோன் நம்பர் அந்த இமெயில் ஐடி, அதில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் வந்து மொபைல் நம்பரோட இணைந்து இருந்துச்சுன்னா அதில் வந்து ஓடிபி வரும். அப்புறம் வந்து இமெயில் ஐடி நீங்கள் லாகின் பண்ணும்போது அதுக்கும் நம்பருக்கும் ஒரு ஓடிபி வரும். அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைல் டேஷ்போர்டு கிரியேட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் இதோட லாகின் ப்ராசஸ்ஸு. ஸோ நான் எப்படி அப்ளை பண்ணுறது உங்களுக்கு சொல்லித்தரேன், அது ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள். மக்களே, பிஎம்கேவிஒய்னு போட்டாவே லாகின் கேட்கும். அது கொடுத்தீங்கன்னா இதேமாரி ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப்னு ஒரு டேஷ்போர்டு வரும். இதை கொடுத்துட்டிங்கன்னா லோட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே ரிஜிஸ்டர்னு காட்டுதா. ஸோ ரிஜிஸ்டரில் போயிட்டு லேர்னர் பார்ட்டிசிபேட்டர்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா அது, இல்லை நீங்கள் எம்ப்ளாயர் இல்லை கண்டென்ட் க்ரியேஷனாக இருந்தீங்கன்னா அது கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக பண்ணால் அதுக்கு. ஸோ நீங்கள் ஒரு கண்ட்ரோலர், ஒரு அட்மின் ஆஃபீஸாக இருக்கீங்க, ஒரு கவர்மெண்ட் செக்டார்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லேர்னர், அதாவது நீங்கள் ஒரு கோர்ஸ் லேர்ன் பண்ணுறதுனால இதே கொடுத்துங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துங்க. அப்புறம் இமெயில் ஐடி கேட்கும். ஸோ இமெயில் ஐடி கொடுத்துங்க. ஆல்ரெடி கொடுத்தனால அது காட்டுது. இப்போ இது கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி நீங்கள் கொடுத்துட்டு ஆதார் கார்டோட, அதாவது நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணனால எனக்கு வந்து மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் கேட்குது. சாரி, ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணனால எனக்கு ரிஜிஸ்டர்னு காட்டுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது
நம்பர் கொடுத்துட்டு இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா இமெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் ஓடிபி வரும். ஓடிபி முடிஞ்சோடனே உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். அந்த நம்பரை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஆதார் நம்பரோட எந்த நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அது வந்து காட்டிடும். நான் இப்போ வந்து லாகின் போயிட்டு லாகின் மட்டும் பண்ணிக்கிறேன். இந்த மக்களே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், ஓடிபி மட்டும் வரல. ஸோ சர்வர் ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் மற்ற மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்கீம் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். கவர்மெண்ட் இந்தியா ப்ரோக்ராமு, அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்கீம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைவில் இருக்குது. ஒயர்லெஸ் டெக்னீஷியன், நெட்ஒர்க் டெக்னீஷியன், இல்லை வெப் டெவலப்பராக இருக்கீங்கன்னா அது ரிலேட்டடாக ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ப்ரோக்ராமு. ஸோ அது எல்லாமே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் என்டிஎஸ்சி அகாடமி இது எல்லாமே ஃப்ரீ. உங்களுக்கு வந்து பவர் பை எல்லாமே நீங்கள் இதுலேருந்து படிச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஐடி செக்டார் இல்லை ஏதாச்சும் போனால் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது கோர்ஸு. இது இல்லாமல் ஸ்கில் கோர்ஸுன்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கோ அது ரிலேட்டடாக ஃபுல்லாகவே வரும். அப்புறம் வந்து லேர்ன் அப் ஸ்கில் கொடுத்தீங்கன்னா ஸ்கில் சென்டர் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சென்டரில் போயிட்டு நீங்கள் படிக்கிற மாரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ட்ரைனிங் செக்ஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் லைவாகவே நீங்கள் வந்து இப்போ வந்து அப்கமிங்கில் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து லைவாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மாரி இருக்கும். இதோட ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லியிருந்தேன். ஆப்பர்ச்சுனிட்டிஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப்பு, அப்புறம் என்டர்பிரனர் சப்போர்ட் அதுமாரி நீங்கள் வந்து இதுலேருந்து அதாவது இன்டர்ன்ஷிப்பு ஜாப் பண்ணிக்கலாம், ஜாப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மெயின் ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கில் இந்தியா மேப்பு, செட்டார், அதாவது இதோட ரிசோர்ஸ் என்னன்னு காட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஎம்மோட செட்டப் அஃபிஷியல் சைட்டு இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் இதில் போய்ட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு இதில் லேர்னர் பார்ட்டிசிபேட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கேட்கும். இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் அக்ரி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரும் லாகின் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். அந்த ஆதார் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அது ரிஜிஸ்டருக்கு அப்புறம் நீங்கள் ஒன்று ஒன்றா லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் மக்களே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் என்னன்னு தானே கேட்குறீங்க, கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்துடும். அப்புறம் வந்து இதுலேருந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப உங்கள் ப்ரொஃபைலுக்கு வந்து அதாவது ரெஸ்யூமில் போடும்போது உங்கள் ஹெச்ஆர் சைட்லேருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைட்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஒரு கோர்ஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டு அதை கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் 2 days பார்க்குறீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் கண்டினியூஸாக அதில் A to Z என்ன சொல்கிறாங்களோ அது ஃபுல்லாக லேர்ன் பண்ணிங்கன்னா உங்கள் கெரியர் டெவலப் ஆகும், உங்கள் ரெஸ்யூமில் யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக ஸ்கில் லேர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக கோர்ஸ் படித்து நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து முக்கியமானது என்னென்னா ஜாப் கேரண்டி இருக்கான்னு கேட்குறீங்க. ஸோ அது நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு பொறுத்து தான் அதில் வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் மூலயமா நீங்கள் உடைய அப்ளை பண்ணலாம். உங்கள் சைட்லேருந்து நிறைய கொஸ்டின் நீங்கள் யோசிப்பீங்க. இதில் நாங்கள் யூஸ் பண்ணி எதுவுமே யூஸ்ஃபுல் இல்லைன்னா. ஸோ இதை வந்து நீங்கள் எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாரி தான் உங்களோட கெரியர் டெவலப் ஆகும். ஸோ இதை மட்டும் நீங்கள் டெய்லிக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணி நீங்கள் அப்டேட்லேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தானாகவே உங்களுக்கு தேடி வர ஆரம்பிச்சிடும். இதுலேருந்து வேலை வாங்க முடியுமா என்னால் கேரண்டியாக சொல்ல முடியாது. ஆனால் இது மூலயமா உங்கள் கெரியரையும் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் கெரியரை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பிரைம் மினிஸ்டர் ஸ்கீமை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் சைனிங் ஆஃப் சீனிவாசன். ஸோ ரியா ஹெச்ஆர் கன்சல்டன்சியோட எப்போதுமே ஃபாலோவிலே இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.